நீங்க இந்த பெரிய பெரிய சிஓஸ் பிசினஸ்மேன் இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க காமனான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படியாச்சும் காசு போட்டு ஒரு வாட்டியாச்சும் ஃபிளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல போயிடுங்க, ஒரு லக்ஸுரி காரை காசு கொடுத்து வாங்கிடுங்க. ஒன்ஸ் அந்த ஃப்ரீடம் மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால பின்னாடி போகவே முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. தட்ஸ் ஆக்சுவலி ரியல் ஃப்ரெண்ட்ஸ். 1950s அப்போ கர்ட் ரிச்சர் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ராட்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு பக்கெட்டை எடுத்து அதுல பாதிக்கு தனியா ஃபில் பண்றாரு. தென் அதுக்குள்ள எலிகளை போடுறாரு. அந்த ராட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு டெஸ்பரேட்டா ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுது. பட் தென் அரௌண்ட் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அதெல்லாம் மூழ்கி இறந்துருதுங்க. தென் அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் திருப்பி கண்டக்ட் பண்ணிருக்காரு. மறுபடியும் பக்கெட்ல தனியா ஃபில் பண்ணி அதுக்குள்ள எலிகளை போட்டிருக்காரு. பட் இந்த வாட்டி 15 நிமிஷம் ஆகி அந்த எலிகள் கரெக்டா முழுகிற டைம்ல அதுங்களை வெளியே எடுத்திருக்காரு. அதுங்களை நல்லா ட்ரை பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காரு. தென் அந்த எலிகளை எடுத்து திருப்பி தண்ணிக்குள்ள போடுறாரு. இந்த வாட்டி ஆல்ரெடி டயர்ட் ஆயிருக்க எலிகள் எவ்வளவு நேரம் தாங்கிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம், இல்ல ஒரு 2 மணி நேரம் தாங்கிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? பட் உண்மையில அந்த எலிகள் எவ்வளவு நேரம் உயிரோட இருந்துச்சுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 60 மணி நேரம், 60 hours ஆல்ரெடி அந்த எக்ஸிஸ்ட் ஆன எலிகள் உள்ளுக்குள்ளேயே நீந்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த எலிகளுக்கு ஒரு ஓப் இருந்துச்சு, நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் நீந்திட்டே இருந்தா யாராச்சும் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் ஒரு விஷயம் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுனாதான் அதை நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஓப் வரும். 15 நிமிஷத்துக்குள்ள சாக வேண்டிய எலிகள் ஒரு சின்ன ஓப் இருந்ததுனால அது 60 மணி நேரம் தாங்கிருக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஆல் இன் தி மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால முடியும் அப்படின்னு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருப்போம்.